வீட்ல ராஜலட்சுமி பயங்கர கோவமா பார்க்குறாங்க. "மீனாட்சி நீ எதுக்கு வந்திருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மீனாட்சி, "இல்ல நான் வேலைக்காக வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. "எதுக்காக? யார் உன்ன வர சொன்னா?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க ராஜலட்சுமி. "நான் தாம்மா வர சொன்னேன்" அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்றாரு. "எதுக்காக நீ வர சொன்ன? அதான் மகா இருக்கால்ல" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல மகா வந்து எல்லாருக்கும் வேண்டியத செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம கூட்டு குடும்பம்ன்றதால நெறைய பேர் இருக்கோம்மா. மகாவால ஒண்டியா செய்ய முடியாதுல்ல. அதனால தான் மீனாட்சி அக்காவுக்கு எல்லாமே தெரியும். யார் யாருக்கு என்னென்ன குடுக்கணும்னு. அதனால தான் நான் உங்கள வர சொன்னேன்" அப்படின்னு சூர்யா சொல்றாரு. அத கேட்டோனயே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க மகா, கோடீஸ்வரி 2 பேருமே. அப்ப கோடீஸ்வரி யோசிக்கிறாங்க, "மாப்பிள நல்லா தான் பண்றாரு, நல்லா தான் பார்த்துக்கிறாரு. பரவால்ல ரொம்ப நல்ல மனசா இருக்காரு" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. "இங்க பாரு சூர்யா, நீ பண்ற எதுவுமே எனக்கு புடிக்கல. எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? வா உள்ள வா" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போய் பேசுறாங்க. "ஏன் சூர்யா நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? எனக்கு எது பிடிக்காதோ அத மட்டும் ஏன் செஞ்சுட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி பயங்கரமா கோவப்படுறாங்க. "இல்லம்மா, நான் வந்து எனக்கு ஒரு மனிதாபிமானத்துல தான் நான் பண்ணேன். ஏன்னா மகாவால எல்லா வேலையும் செய்ய முடியாது. அதனால தான். நீ எதுக்காக இப்படி பண்ற? எனக்கு பிடிக்கல" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல மகா வரும்போது நம்ம ஸ்டோர் ரூம்ல தானே தங்க வச்சோம். விடுமா பரவாயில்ல. நான் எது செஞ்சாலும் நல்லா தானே இருக்கும். கரெக்ட்டா தானே இருக்கும்" அப்படின்னு சொல்றாரு. ஆனா மகா மேல ரொம்ப பாசம்லாம் கிடையாதும்மா. மீனாட்சி அக்காக்கு எல்லாமே தெரியும். அதனால தான் நான் அவங்கள வர சொன்னேன் அப்படின்னு சூர்யா சொல்றாரு. "சரி சூர்யா, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன். அவங்க இருக்கட்டும், ஒர்க் பண்ணட்டும்" அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டோனே வீட்ல இருக்க எல்லாருமே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. கோடீஸ்வரி போறாங்க. அப்படியே போயிட்டு ரூமுக்கு போறாங்க. போனோனே அங்க இருக்காங்க ஐஸ்வர்யா. "ஏய் ஐஸ்வர்யா, என்ன தூங்கிட்டே இருக்க? எழுந்துரு. இந்த டேப்லெட்ட போடு" அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. "அம்மா, எனக்கு அந்த டேப்லெட்டே வேணாம்மா. கசக்குதும்மா. நான் சின்ன வயசுலேருந்தே டேப்லெட் சாப்பிட மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "இங்க பாரு, அப்ப சாப்பிட மாட்டேன் சரி. இப்ப வயித்துல குழந்தை இருக்கு, சாப்பிடு" அப்படின்னு சொல்லிட்டு 2 மாத்திரை குடுக்குறாங்க. தண்ணியும் குடுக்குறாங்க. அப்படியே மாத்திரைய தூக்கி போட்டு தண்ணி மட்டும் குடிக்கிறாங்க. சித்ராதேவி பார்க்குறாங்க. அந்த 2 மாத்திரைய எடுக்குறாங்க. எடுத்து, "என்ன இவ மாத்திரை சாப்பிடாம தூக்கி போடுறா?" அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து காட்டுறாங்க. "இங்க பாருங்க மாத்திரைய தூக்கி போட்டுருக்கா." "ஐய்யய்யோ! என்ன பண்ணி வச்சிருக்க ஐஸ்வர்யா?" அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. "அடிங்க, நல்லா அடிங்க. வச்சு வாங்கு வாங்குன்னு வாங்குங்க" அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. "எனக்கு அப்பத்துலேருந்தே மாத்திரை பிடிக்காதுன்னு தெரியும்லம்மா" அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்றாங்க. "ஓ! அப்படியா? இந்தா புடி, மாத்திரைய போடு" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாங்கி அப்படி மறுபடியும் குடுக்குறாங்க. டேப்லெட்ட போடுறாங்க. "ஐயோ கடவுளே! இவள நான் அப்புறம் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி பயங்கர கோவமா போறாங்க. சூர்யா ரூமுக்கு போறாரு. மகாவும் வராங்க. வந்தோனே, "எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மீனாட்சி அக்கா வந்ததுக்கு. எனக்காக என் மேல எவ்வளோ பாசம் காட்டுறீங்கல்ல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட வீட்டுக்காராவே நீங்க மாறிட்டீங்க" அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்றாங்க. "எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படியே வெளிய சூப்பரா கார எல்லாத்தையுமே துடைச்சிட்டு இருக்காங்க கோடீஸ்வரி. நல்லா துடைக்கிறாங்க. துடைச்சிட்டு, "என்னோட முகமே தெரியுது. நல்லா கார கிளீன் பண்ணியிருக்க. சூப்பரா இருக்கு காரு" அப்படின்னு சொல்றாங்க. "இதே மாதிரி நானும் ஒரு கார் வாங்கணும். வாங்கிட்டு இந்த பக்கம் அவரு, இந்த பக்கம் நானு, அந்த பக்கம் மகா, இந்த பக்கம் ஐஸ்வர்யா, நடுவுல பிரபா எல்லாரும் சேர்ந்து கார்ல போகணும். அப்படியே சூப்பரா பாட்டு பாடிட்டே போகணும் அப்படின்னு ஆசை" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாமே சூர்யா பார்க்குறாரு. பார்த்தோனே கிட்ட வராரு. "எதுக்காக நீங்க கார துடைக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி கிட்ட கேட்குறாரு. "இல்ல, இல்ல. இது என்னோட மாப்பிள்ளையோட காரு. அதனால தான் துடைச்சேன். இதில எனக்கு ஒரு கஷ்டமும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி சொல்றாங்க. "எனக்கும் இந்த மாரி கார் வாங்கணும், என் பசங்கள நல்லா வளர்க்கணும்னு ஆசை. ஆனா என்னால தான் முடியாதுல்ல. அதனால தான். வேற ஒண்ணும் இல்ல. நீங்க எதுவும் தப்பா நெனச்சுக்காதீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க மகாவோட சந்தோஷமா சேர்ந்து வாழறீங்க. அதுவே எனக்கு போதும். என் பொண்ண என்ன விட நீங்க நல்லாவே பார்த்துக்கிறீங்க. மீனாட்சிய வேலைக்கு வர வச்சிருக்கீங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பொண்ணு மட்டும் தனியா வேலை செய்றாள்ன்னு எனக்கு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இப்ப எனக்கு அந்த கஷ்டமே இல்ல. நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க கோடீஸ்வரி. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க.